2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 மக்களவை தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதுகள்ல டிஎம்கே கூட்டணி ஒரு சிறப்பான வெற்றியை பதிவு செஞ்சிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு செந்தில் பாலாஜி மாதிரியான தீவிர களப்பணியாளர்களுடைய பங்கு முக்கியமானதாவே இருந்துச்சு. ஆனா அவர் மேல ஏற்கனவே இருந்த ஒரு கேஸ தூசி தட்டி நெருக்கடி கொடுக்கறதுக்கு டெல்லியோ காய் நகர்த்திட்டு வராங்க. இப்போ சமீபத்துல கூட உச்சநீதிமன்ற எச்சரிக்கையினால அமைச்சரவையில இருந்து விடுவிக்கப்பட்டாரு. அதனால தேர்தல் பணிகள்ல மறுபடியும் தீவிரம் காட்டினா டெல்லியோட நெருக்கடிக்கு மறுபடியும் ஆளாகிற சூழல் வரும். இந்த நிலையில தான் கொங்கு மண்டலத்துல சரியான ஒரு நபரை களத்துல இறக்கி விடுறதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க. கடந்த தேர்தல்களை காட்டிலுமே இந்த முறை நம்ம கூடுதலான உழைப்ப போட்டாகணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு அறிவுரை பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளரா நியமனம் பண்ணி தீவிர களப்பணியை மேற்கொள்ள போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இவருடைய தலைமையிலேயே மேற்கு மண்டல மாவட்டங்கள்ல நடக்கிற உள்கட்சி பூசலை தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒருங்கிணைந்த கட்சி பணி மட்டும்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு 100% நம்புறாங்க டிஎம்கே. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் கூட ஒரு இணக்கமான போக்க உறுதி செய்யணும். வேட்பாளர் தேர்வு, அதிருப்தி கோஷ்டிகளை சமாதானம் செய்யறது, தேர்தல் வியூகத்தை சரியா செயல்படுத்துறது, இது எல்லாமே ரொம்பவே கட்சிக்கு முக்கியம்னு நம்புறாங்க டிஎம்கே. 2021 சட்டமன்ற தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில டிஎம்கே ஆட்சியை பிடிச்சாலுமே கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவை தான் டிஎம்கே கட்சிக்கு கொடுத்திருக்கு. இந்த மண்டலத்துல மொத்தம் இருக்கிற 67 தொகுதிகள்ல டிஎம்கே கூட்டணி 24 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றினாங்க. குறிப்பா கோவை, தருமபுரி மாவட்டங்களை முழுமையாவே ஏடிஎம்கே கூட்டணி கைப்பற்றினாங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்ல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.